எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் சூழ்நிலையில சிக்குண்டு பேசிக்கிட்டு இருக்கான். புலம்பிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? "அர்ஜுனா, இதுக்கு முன்னாடியும் நாம இருந்தோம். இதுக்கு அப்புறமும் நாம இருப்போம். இப்ப இருக்கிற சூழ்நிலை, பேர், புகழ், அரசு எல்லாமே அழியக்கூடியது. இப்படி அழியக்கூடிய சூழ்நிலையில சிக்கிக்கிட்டு நீ இப்படி பேசுறது சரியில்ல. அதிலிருந்து வெளியில வான்னு" கூப்பிடுறார். இதுக்கு நம்ம உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கடல் இருக்கு. கடல்ல அலைகள் உருவாகிட்டு இருக்கு. அலைகள் உருவாகுது, கரையில இடிக்குது, அழிஞ்சு போறது. இப்போ நம்ம வாழ்க்கைகள் பிறப்பு, இறப்பு அந்த அலைகள்னு எடுத்துக்கிட்டா, கடல் தான் இறைவன். அது எப்பயும் இருக்கும். அந்த இறை சக்தியில தான் நம்ம ஆத்மா வந்திருக்கு. அதனால நாமளும் எப்பயுமே இருக்கோம். இது டெம்பரவரியா ஒரு ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கோசரம், ஒரு ஒரு கர்மாவ கழிக்கிறதுக்கோசரம் இந்த பூமியில இருந்து பிறப்பு எடுத்து திருப்பி மேல போப்போறோம். அதனால இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கைய ஒரு பெர்மனன்ட்ன்னு நெனச்சுக்கிட்டு, இத ஒரு இதுல வர சூழ்நிலைகள இதுதான் நிதர்சனம்னு தப்பா நம்பி, நம்ம நம்மளோட மனசையும், உடம்பையும் கெடுத்துக்கூடாது. சூழ்நிலைகளை மீறி அதுக்குள்ள கட்டு அதுக்கு அதுல கட்டுப்படாம அதுலருந்து மேல நம்ம வாழ்க்கைய சக்சஸ்ஃபுல்லா வாழணும். இதுதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது நமக்கும் சொல்றது. நாளைக்கு பொங்கல் நன்னாள். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல டைம்ல ஒரு உறுதிமொழி எடுப்போம். வாழ்க்கையில் நாம் எந்த நேரத்திலும் சூழ்நிலைகள் நம்மள கட்டுப்படுத்தக்கூடாது. நம்ம தான் சூழ்நிலைகளை மீறி இருக்கணும். அந்த மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்வோம்னு உறுதிமொழி எடுத்து பொங்கல் தினத்தை கொண்டாடுவோம். நன்றி. தர்மா இன்டர்நெட் சேனலை பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நற்செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன்.